அனுகூலமாயும். இன்றைக்கு வாழ்க்கையில் அனுகூலமான காரியங்கள் நடக்கவில்லை, நீ சோர்ந்து போயாத. வேதம் சொல்லுகிறது, உமது அடியனுக்கு அனுகூலமாயும், என் பிள்ளைக்கு அனுகூலமாயும், என் கணவனாருக்கு அனுகூலமாயும், என் குடும்பத்திற்கு அனுகூலமாயும், என்னுடைய சந்ததிக்கு அனுகூலமாயும், என்னுடைய வாழ்க்கைக்கு அனுகூலமாயும். அப்பொழுதுதான் வசனத்தின்படி அந்த வசனம் சொல்லுது, படிக்க அடுத்த வார்த்தை படிக்க. அப்பொழுது நான் பிழைத்து வசனத்தை கை நீ பிழைக்கும்படி அவர் அனுகூலப்படுவார். மகளே, உன் சரீரம் பிழைக்கும்படி, உன் கடுப்பு பிழைக்கும்படி, உன்னுடைய சந்ததி பிழைக்கும்படி, உன்னுடைய கிராமம் பிழைக்கும்படி, நீ வசிக்கிற இந்த நாடு பிழைக்கும்படி அவர் உனக்கு அனுகூலமான வார்த்தைகளை சொல்வார். அனுகூலம் என்ன தெரியுமா? அனுகூலம்னா இதுவரை சாத்தியம் இல்லாத காரியங்களை சாத்தியம் என்று சொல்லுகிறது தான் அனுகூலம். உன் வாழ்க்கையில சாத்தியப்படாத கூறுகள் இருக்கும் என்றால் இந்த இரவு வேளையில, இந்த நள்ளிரவு பொழுதுல அவர் இன்றைக்கு அனுகூலப்படுத்துவார். உன் ஊழிய ஸ்தானத்தை அனுகூலப்படுத்துவார், உன் வாழ்க்கை ஸ்தானத்தை அனுகூலப்படுத்துவார், உன் குடும்ப ஸ்தானத்தை அனுகூலப்படுத்துவார். நீ பிறந்ததற்கான நோக்கத்தை அனுகூலப்படுத்துவார். நீ உன் தாயின் கர்ப்பத்திலிருந்து பிரிந்த நோக்கத்தை அனுகூலப்படுத்துவார். உன் சந்ததியிலிருந்து அவர் எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த தெரிந்தெடுப்பதை அனுகூலப்படுத்துவார். அனுகூலப்படுத்துகிற தேவன் வாழ்க்கையை சொல்லுகிற ஒரே காரியம், அவர் அனுகூலப்படுத்திய பிறகு, அவர் வாழ்க்கையை விடுதலை செய்யப்பட்ட பிறகு, நீ பிழைச்சிட்ட பிறகு இந்த வேதத்தை மறக்காதே, இந்த ஜெபத்தை மறக்காதே, தேவ சமூகத்தை மறக்காதே. அப்படி மறந்து போனதால் இன்று அநேக மிஸ்டரிகள் வந்து போன நாடுகளில் விக்கிரகம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அப்படி பிழைத்துக் கொண்டு அனுகூலப்பட்ட வசதி வாய்ப்புகளை பெற்று ஆரோக்கியத்தை, சுகத்தை அநேக நாடுகள் பெற்று வல்லரசாய் மாறியது. ஆனால் அனுகூலப்பட்ட இந்த இயேசுவை மறந்து, அனுகூலப்பட்ட இந்த இயேசுவின் அன்பை மறந்து போனது, அனுகூலப்பட்ட இயேசுவின் கிருபையை மறந்து போனது, தன் சந்ததிக்கு சொல்லித் தராமல் மறந்து போனது, ஆபாசமான உடையாதாரத்தை சொல்லிக் கொடுத்தது, நல்ல நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்தது, நல்ல வசதி வாய்ப்புகளை சொல்லிக் கொடுத்தது, படிப்பை சொல்லிக் கொடுத்தது, வேலை வாய்ப்பை சொல்லிக் கொடுத்தது. வேதத்தை படி என்று சொல்லிக் கொடுக்கவில்லை, செவி என்று சொல்லிக் கொடுக்கவில்லை, பரிசுத்தமாய் என்று சொல்லிக் கொடுக்கவில்லை. இன்றைக்கு எந்த நாடுகளிலிருந்து கிறிஸ்தவர்கள் வந்தார்களோ அந்த நாடுகளுக்கு செல்வதற்கு ஆள் இல்லை, ஊழியம் செய்வதற்கு ஆள் இல்லை, ஆண்டவரை மணிக்கணக்காய் பேசுவதற்கு ஆள் இல்லை. இன்றைக்கு ஊடகத்தில் மூழ்கி போய்விட்டது, விபச்சாரத்தில் மூழ்கி போய்விட்டது, அநேக சிற்றின்பத்தில் மூழ்கி போய்விட்டது, வேதத்திற்கு புறம்பான காரியத்தில் மூழ்கி போய்விட்டது. இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு வைராக்கியமாய் நிற்கும்படி அநேக மனிதர்கள் இல்லாமல் போனார்கள். இரவு ஜாமத்தில் உன்னை பார்த்துதான் சொல்கிறார், அவர் உனக்கு அனுகூலமாய் மாறப் போகிறார், அவனை பிழைக்கும்படி மாற்றப் போகிறார். நீ வேதத்தை மறக்காத, அவருடைய சமூகத்தை மறந்து போகாது, அவரை மறந்து போகாதே. இன்றைக்கு கண்களை மூடி நாம் செபிக்கிற வேளையில, ஆண்டவரே இல்லாமைக்கு அனுகூலமா இருந்தது, உன்னை யார்